ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்காக ஒரு சாரீ மேக்ஸிக்கு டெசல் டிசைன் பார்த்தல. இதுக்கு 3க்கு 3 அளவில் நான் வந்து சாரீ பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 20லேருந்து ஒரு 30 பீஸ் வரைக்கும் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது வந்து இதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 சைடு கார்னரையும் ஃபஸ்ட்டு சைடு கார்னரில் கொண்டு வந்து இந்த மாதிரி மடிக்கணும். இதோட ஷார்ட் வீடியோ, இது எப்படி இந்த டிசைன் பண்ணுறதுங்கிற ஷார்ட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அது நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு இதை விட இன்னும் கிளியராக நான் காட்டியிருப்பேன் எப்படி அதை மடிச்சேன்னு. இந்த வீடியோலையும் நான் வந்து காட்டுறேன் நான் எப்படி மடிச்சிட்ருக்கேன்னு. இப்போ வந்து அந்த மாதிரி ஷேப்பை வந்து நான் மடிக்கி தச்சுட்டு அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி பரட்டி விட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். நான் 2 ரோப் எடுத்திருக்கேன். 2 சைடு நம்ம நாட் மாட்டுறதுக்கு. அந்த 2 சைடு ரோப்லேயும் நான் பேஸாக வந்து இந்த டிசைனை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமும் இந்த டிசைன் நம்ம இன்னும் 10-20 பீஸ் ரெடி பண்ணி அதை வந்து நம்ம ஊசியால் கோர்க்க போகிறோம். கயிறில் வச்சு தைக்க போகிறது கிடையாது. அது எப்படின்னா நான் இன்னொரு இது போக போக நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் 2 பேஸையும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி இந்த மாதிரி பரட்டி எடுத்துகிட்டு அந்த பிசுறில் உள்ளே போகிற மாதிரி வச்சு நான் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பூ கட்டுற நூல் இருக்குது பார்த்திங்களா, பூ கட்டுற நூல் இல்லைன்னா இந்த பைப்பிங் நூல், இந்த மாதிரி பைப்பிங் நூல் கிடைக்கும் 10 ரூபாய்க்கு. அந்த மாதிரி பைப்பிங் நூல் எடுத்துகிட்டு இப்போது அந்த பீஸை நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் நான் எப்படி மடித்தேன்னு. இப்போ இந்த மாதிரி இருக்கா, ஃபஸ்ட்டு இதை ட்ரையாங்கிளாக மடிச்சுட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு கார்னரை கட்டை வரல் வச்சுருக்கேன்ல அந்த இடத்துல வச்சுட்டு திருப்பி ரைட் சைடு கார்னர் அதே கட்டை வரல் இருக்கிற இடத்துல நான் வச்சுட்டு அப்போது நடுவில் வந்து அந்த த்ரெட்டை கொடுத்துட்டு இப்போ அதை 2ஆக மடக்கிட்டு அந்த பிசுறு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா ஓப்பன் பீஸு, அந்த இடத்துல வந்து பிசுறு இருக்கிற இடத்துல வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த கயர்லேருந்து அதை வந்து பரட்டி எடுத்துக்கிறேன். பரட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு இது என்ன ஷேப் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பீஸை வந்து நான் ஒரு 20-30 பீஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கிராண்டாக ஒரு சாரியில் மேக்ஸி தைக்கிறீங்க, இல்லை சாரியில் ஒரு சுடிதார் செட்டு தைச்சி தரீங்கன்னா இந்த மாதிரி டெசலை வந்து கொஞ்சம் கிராண்டாக போடுங்க. சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியோட ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிம்பிளாக தைச்சாலும் டெசல் வந்து கொஞ்சம் கிராண்டாக போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கும். நார்த்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்ரெஸ்ஸை விட ஒரு குர்த்தி தைச்சாலுமே அதுக்கு டெசல் தான் மெயின் ஹைலைட்டாக பார்ப்பாங்க. டெசல், ஸ்லீவ், நெக்லைன் இதுதான் ரொம்ப ஹைலைட்டாக பார்ப்பாங்க, நல்லா கிராண்டாக இருக்கணும்னு. பேசிகிட்டே போயிட்டு சாரி. இப்போ அது மாதிரி ஒரு 10-20 பீஸ் நம்ம ரெடி பண்ணோம்ல. ஸோ ஒரு சைடு டெசலில் 10 பீஸும் இன்னொரு சைடு டெசலில் ஒரு 10 பீஸும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் அந்த ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அந்த பீஸில் மணி கோர்த்து அதுக்கப்புறம் அந்த மணியோடு சேர்த்து கயரில் அந்த ரோப்பில் கோர்த்து நான் வந்து இது மாதிரி ஒரு 10 பீஸ் ரெடி பண்ணுறேன். இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து எப்படி இருக்குன்னா கிரேப்ஸ் டெசல் தான் இதுக்கு நான் பேர் வச்சேனே. ஏன்னா இது பார்க்க வந்து திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். கடைசியில் பாருங்கள் இது பார்க்க அப்படி தான் இருக்கும், திராட்சை கொத்து மாதிரி. அதனால் நானே வச்சுக்கிட்ட பேர் கிரேப்ஸ் டெசல். எனக்கு க்ரீனாக வேறு இருக்குது அதனால். அண்டு இந்த மாதிரி ஒரு 10 டெசல் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். அதாவது 10 சைடு 2 சைடில் 10 இந்த மாதிரி வச்சு எடுத்துகிறேன். இதை கையில் வச்சு விரித்து விட்டு நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்க. இது கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டணும்னு சொல்லி நான் இன்னும் எக்ஸ்ட்ரா பீசஸை வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டியிருக்கேன். கண்டிப்பாக பிக்னஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தேங்க்ஸ்.